ஓம்லி டிவைன் நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம். இன்றைய தினம் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வைகாசி மாதம் வளமும் நலவும் கிடைக்க அனைவருக்கும் இறையருள் கிடைக்கட்டும். இன்னைக்கு நம்ம ராசி பலனை பார்க்க போறோம். இந்த ராசி பலன் பராபவ வருஷம் வைகாசி மாசம் 1ஆம் தேதி, மே மாசம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சதுர்த்தசி திதி நாளைக்கு மறுநாள் 5:15 மணி வரை. அஸ்வினி நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கு 8:15 நிமிடம் வரைக்கும். அதன் பின்னாடி பரணி நட்சத்திரம். சுக்கிர பகவானோட ஆசை நிறைந்த இந்த நாளில் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளை பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களே, சந்திரன் இன்னைக்கு உங்க ராசியில பயணம் செய்யறாரு. சந்திரனோட பயணம் உங்களுக்கு சாதகமாவே இருந்தாலும் கொஞ்சம் மனக்கலக்கத்தோட இருப்பீங்க. கவனமா இருக்கணும். பேசுற வார்த்தைகள்ல நிதானம் அவசியம். புதிய முயற்சிகள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கங்க. நீங்கள் உங்களோட கோபத்தை இன்றைக்கி கட்டுப்படுத்தணும். எதையும் எடுத்தேன் கவத்தோன்னு பேசி சிக்கல்லாம் மாட்டிக்காதீங்க. பயணங்களில் உங்களுக்கு சில பண விரயம் ஏற்படும். கவனம் தேவை. அலைச்சலும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வரும். விட்டு கொடுத்து போங்க, நல்லதே நடக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு உயரதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரிஷபராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. உங்களுக்கு திடீர் பண வருமானமும் சுப விரய செலவும் உங்களுக்கு ஏற்பட போகுது. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். பிள்ளைகள் உங்களோட சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. அதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்களோட சூட்சுமங்களை புரிஞ்சுட்டு இன்றைக்கி நீங்கள் நடந்துப்பீங்க. நல்ல நாள் இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிதுன ராசிக்காரங்களே, புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இன்னைக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணம் பண்ணுறாரு. நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது. நீங்கள் செய்கிற முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். திடீர் பண வருமானமும் வரும். குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளும் அதிகரிக்கும். இதனால் திடீர் சுப விரய செலவுகளும் வரும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சாமர்த்தியம் அதிகரிக்கும். சாமர்த்தியமான பேச்சு மூலம் உங்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கும். கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு இன்னைக்கு படிப்படியாக முடிவுக்கு வரப்போகுது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் செய்கிற முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் கிடைக்க போகுது. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பயணம் பண்ணுறாரு. வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் ஸ்தானத்துலையும் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு. ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்தோட இருப்பீங்க. குடும்பத்தோட இன்ப சுற்றுலா செல்றதுக்கு நேரம் ஒதுக்குவீங்க. நினைத்த காரியம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறும். வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு பாராட்டுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திரன் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் பயணம் பண்ணுறாரு. சந்திரனோட பயணம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது. கடந்த 2 நாளாக இருந்த பிரச்சனைகள் இன்னைக்கு முடிவுக்கு வரப்போகுது. சிக்கல்கள் நீங்கும். ஆன்மீக பயணங்களால் உங்களுக்கு இன்னைக்கு நன்மைகள் அதிகரிக்க போகுது. குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குடும்பத்திலையும் குதூகலம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் செய்கிற முதலீடுகளுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாதீங்க. இன்னைக்கு கூடுமான வரைக்கும் யாருக்கும் கடன் கொடுக்கறதையோ இல்லை நீங்கள் கடன் வாங்குறதையோ தவிர்க்கிறது நல்லது. செய்கிற செயல்களில் கவனமும் நிதானமும் அவசியம். சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான நாளாக இருக்குது. சந்திரன் 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் பயணம் பண்ணுறாரு. சந்திரனோட பார்வை நேராக உங்களுக்கு கிடைக்கிறதால குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள் நீங்கும். அப்புறம் சமாதானம் ஆயிடுவீங்க. தேவையற்ற பேச்சுக்களை இன்னைக்கு நீங்கள் தவிர்த்துறது நல்லது. கூட்டு தொழில் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். வேலையாட்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் செய்கிற முதலீடுகளில் லாபம் அதிகரிக்கும். விருச்சிக ராசிக்காரங்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திரன் 6ஆம் வீட்டில் பயணம் பண்ணுறாரு. ருண ரோக சத்ருஸ்தானன்றது சந்திரன் பயணம் செய்கிறதால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திரனால் கடன் பிரச்சனைகள் இன்னைக்கு முடிவுக்கு வரும். வம்பு வழக்கு பிரச்சனைகளும் இன்னைக்கு நீங்கள் போகுது. வெகு தூர பயணங்களையும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்கள் பத்திரமாவும் வச்சுக்கணும். பண விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரங்களே, இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் பண்ணுறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் மூலம் நல்ல செய்தி தேடி வரப்போகுது. பிள்ளைகளால் ஆதாயமும் உண்டு. உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்கும். கோயில் ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. இன்னைக்கு குடும்பத்தில் உறவினர்களிடத்தில் பேசும்போது கவனமாக இருங்க, இல்லைன்னா பகை வளரும். தொழில் வியாபாரத்தில் இன்றைக்கி நீங்கள் செய்கிற முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்க போகுது. மகர ராசிக்காரர்களே, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே, இன்றைக்கி சந்திரனோட பயணம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது.
கணவன் மனைவிக்கிடையே இன்னைக்கு நெருக்கம் அதிகரிக்கும். நினைத்த காரியம் நிறைவேறப் போகுது. காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைந்திருக்கு. தொழில் வியாபாரத்தில் போட்டியும் அதிகரிக்கும். உறவினர்களிடத்துல உதவி உங்களுக்கு தேடி வரப்போகுது. கும்பராசிக்காரர்களே, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே, இன்னைக்கு முயற்சி ஸ்தானத்தில் பயணம் செய்யும் சந்திரனால புதிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. பிரியமானவர்களால் உங்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். மனக்கசப்பு நீங்கி நட்பும் உறவும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை மாறி சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீர்ந்து லாபம் அதிகரிக்கும். தொழிலுக்காக இன்னைக்கு நீங்கள் செய்கிற புதிய முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் கிடைக்க போகுது. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரங்களுக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் பயணம் பண்ணுறாரு. தனஸ்தானத்தில் பயணம் செய்கிற சந்திரனால் உங்களுக்கு பொருளாதார நிலை அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியத்தையும் ரொம்பவே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. நினைத்த காரியம் நிறைவேறும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அப்படிங்கிற எண்ணம் நிறைவேறும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறனால இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. என்ன நேயர்களே, இன்னைக்கு ராசி பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது போல இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி ராசி பலன்களை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி. நன்றி, வணக்கம்.